எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வருவது? வேகமா 5 குறிப்பு சொல்றேன். You can write it down. 5 ways through which you can glorify God. தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் 5 நிலைகள். புக் படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் படிச்சுட்டு வரீங்க? அதுக்கு எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு? ஓகே, போய் படிங்க. நான் சொன்ன பிறகு போய் படிச்சு பாருங்க. ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். வாசிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ராத்திரி பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து பாருங்க. நான் சொன்ன பிறகு படிச்சு பாருங்க, புரியும். சில புரியாட்டாலும் படிச்சுட்டு வாங்க. தென் நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் புரியும். அதுக்கு பிறகும் புரியலைன்னா புரியாட்ட பரவாயில்ல, அல்ல சொல்லாமா? நீங்கள் படிச்சும் புரியல, நான் பேசியும் புரியலை, பரலவும் போகிறதுக்கு ஏசு தான் வழி. அது ஒன்று புரிஞ்சா போதும். ஆமேன்னு கேட்கலாமா? தேங்க்யூ. ஸோ 5 விதங்கள், 5 விதங்களில் தேவனை மகிமைப்படுத்தலாம். மகிமைப்படுத்துறதுனா என்ன? வாழ்ந்து காட்டுறது. இயேசுவை வெளிப்படுத்துறது. இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் இயேசப்பா பத்தி? தாடி வச்சிருப்பாரு, காவி போட்டிருப்பாரு, முடி வளர்த்து. அதையா கேட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், உண்மையுள்ளவர். ஓகே, அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் உண்மையா இருந்தா அவருக்கு மகிமையை கொண்டு வர்றேன். என் மகிமைக்காக தான் உங்களை படைச்சேன், எல்லாத்தையும் படைச்சேன். அதான வசனம். சகலமும். திரும்ப படிங்க, ரோமர் 11:36. மறக்காதீங்க. அதே தான் கொலோசேர் 1:16 தான். இன்னும் வித்தியாசம். கொலோசேர் 1:10 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படும் அப்படி இருக்கு. ஆனா இங்க மகிமைக்காக, மகிமைக்காக. அதை விட அருமையான வசனம் ஏசாயா 43:7. இப்ப படிச்சோம்ல, ஏசாயா 43:7 படிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, அதை மறக்காதீங்க. நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்தேன் சொல்றாரு. என் மகிமைக்காக தான் படைச்சேன். I have created you. I have created you for my glory. அந்த மகிமைன்னா என்ன? என்ன நீ வெளிப்படுத்தணும். அந்த மகிமைங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள்: வெளிச்சம், புகழ், பரிசுத்தம், அவருடைய தன்மை, அவர் பயபக்திக்குரியவர், அவர் மாறாதவர், அவர் நேர்மையானவர். என்ன நீ ரிஃப்ளெக்ட் பண்ணணும். யூ ஆர் மை அம்பாசிடர். நீ என் ஸ்தானாதிபதி. இந்தியாவின் ஸ்தானாதிபதி பாகிஸ்தான்ல இருப்பார். பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்தானாதிபதி இந்தியாவுக்கு இருப்பார். அவங்க பேர் அம்பாசிடர். அம்பாசிடர் ஒரு கார் முன்னால தெரியுமா? அம்பாசிடர். பைபிள்ல போட்டு நாங்கள் கிறிஸ்துவின் யாரா இருக்கிறோம்? ஸ்தானாதிபதியா இருக்கிறோம். நீங்க இந்தியாவின் ஸ்தானாதிபதி பாகிஸ்தான்ல இருப்பீங்க. பாகிஸ்தான் சாப்பாடை நீங்க சாப்பிட்டு பழகணும். பாகிஸ்தான்ல இருப்பீங்க, ஆனா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றீங்க. புரியுதா? நீங்க பாகிஸ்தான்ல இருக்கிறீங்க, இந்தியாவின் தூதுவர் உங்களை பணம் கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கு. யூ ஆர் இன் பாகிஸ்தான் ரெப்ரசன்டிங் இந்தியா. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றீங்க. இந்தியா எப்படி இருக்கும்? இந்தியா எவ்வளவு நல்ல நாடு, எவ்வளவு பெருசு, இந்தியாவில் என்ன வளம்லாம் இருக்கு, இந்தியாவோட அலையன்ஸ் வச்சா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும், இந்தியாவை உயர்த்தி, இந்தியாவை மேன்மைப்படுத்தி, இந்தியா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றதுக்கு தான் அங்க இருக்கிறீங்க. இந்தியாவினுடைய அம்பாசிடர் பாகிஸ்தான்ல. யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் இந்தியா. இந்தியாவை பிரதிபலிக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் அம்பாசிடர் நாம கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோம். பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் பணம் கொடுத்தான்னு வைங்களேன், இவர் அதெல்லாம் சும்மாங்க இந்தியான்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொல்லிட்டா அதோட கதை முடிஞ்சு. பாகிஸ்தான்ல பணம் வாங்கிட்டு, ஒரு உதாரணம் சொல்றேன், பாகிஸ்தான்ல பணம் வாங்கிட்டு இந்தியாவை பத்தி பெருமையா பேசாம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டாருன்னா அவன் இந்தியாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறான். அந்த ஆள் இந்தியாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறான். இந்த ஆளை தூதுவனை வச்சது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து. இந்தியாவின் ரகசியத்தெல்லாம் என்ன செய்வான்? சொல்லுவான். இந்தியாவின் ராணுவ ரகசியம் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்ன அவருடைய ஸ்தானாதிபதியா பூமியில வச்சிருக்கிறாரு. அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவரை பிரதிபலிக்கணும். எப்படி பிரதிபலிக்கிறோம்? எப்படி பிரதிபலிக்கிறோம்? வெளியே ட்ரெஸ் இல்லையா? இல்லைங்க, சுவாபங்கள்ல. அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள். என் மகிமைக்காக உங்களை படைச்சேன்னா இதுதான் மகிமை. அவரை வெளிப்படுத்துறதா மகிமை. உங்களுடைய அன்றாட வேலையில அவரை மகிமைப்படுத்தும், உங்களுடைய பிரயாணத்துல மகிமைப்படுத்தும், உங்க வீட்டில். அப்போ அவர் வெளிப்படணும். எல்லா பகுதியும் என் வாழ்க்கையில் அவர் வெளிப்படணும். என் பேச்சில் இல்லை, இந்த மகிமையின் மேகம் பாட்டு இருக்குல்ல, ஒரு மகிமையின் மேகம் இல்லை,
என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் கலந்து இருக்கீங்க பாடுறார் அவர். அருமையான தேவ ஊழியர். கலந்து இருக்கணும். என் பேச்சில், என் நடையில், என் உடையில. 8 ஓட்டை போட்ட பேண்ட்டை போட்டு இருப்பாரா? நீ 8 ஓட்டை இருக்கிற பேண்ட்டை போட்டால் உன் உடையில இருப்பாரா? தலைமுடிய ஒரு டைப்பாக வெட்டினா உன் உடையில நடையில தெரியுமா? என் சொல்லுல, என் செயல்ல, என் உயிரில், என் உணர்வில் கலந்து இருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சாலும் அவர் தான். ஐ எம் ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ். அவரை என்னுடைய ஒரு தண்ணியில் இந்த ஸ்பாஞ்சை உள்ளே போட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே சக் பண்ணி வச்சு அதை எடுத்து அப்படி பிழிஞ்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வெளியே வரும். பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை எங்கே எந்த பக்கம் பிழிஞ்சாலும் ஏசு ஏசு ஏசுன்னு வெளியே வரணும். கையை தட்டி ஒரு அலையில் சொல்லுங்க. எப்படி ஆண்டவருக்கு அப்போ மகிமைனா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? மகிமைனா என்னது? அவர் அப்படியே உள்வாங்கி வெளியே கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு அப்படியே உள்ள வாங்கி வெளியே கொடுக்கணும். இயேசுவை அப்படியே உள்ள வாங்கணும், வெளியே கொடுக்கணும். ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட், அவ்வளோதான். 2 வார்த்தை. ரிசீவ் ஹிம், ரிஃப்ளெக்ட் ஹிம். கண்ணாடி சிறந்த உதாரணம். நீங்களாம் கண்ணாடி விளையாடிக்கலாம் சின்ன வயசில். வேணும்னு அடிப்பீங்க பாருங்க, உங்கள் அம்மா முகத்தில், உங்கள் அண்ணன் முகத்தில். டே எடுறா எடுறா டே. எங்க விளையாடிருக்கீங்களாங்க? ஐயோ, இந்த ஃபோன் காலத்தில் பெரிய நீங்கள் உங்களோட இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். கண்ணாடியில் அடிச்சிருக்கீங்களா அடுத்தவங்க முகத்தில்? கரெக்டாக அந்த வெளியே போய் பார்த்து அடிக்கிறது. யாரா அவன் கண்ணாடியில் முகத்தை அடிக்கிறான்? இல்லை, முகத்தில் கண்ணாடி தூக்கி வெளிச்சத்தை காட்டுறான். இதெல்லாம் செய்ததே இல்லையா? ஆண்டவரே, நான் இந்த வாரம் கண்ணாடி வாங்கிட்டு வாப்பா, இங்கேருந்து அடிப்பேன், ஏதாவது வெளிச்சம் வருதா பாரு. அப்படியே வாங்குற வெளிச்சத்தை என்ன காட்டுது? வெளியில் ஜன்னலை காலையில் திறந்த உடனே அந்த வெளிச்சம் வரும் பாருங்க. அதில் அப்படி கண்ணாடி இப்படி காட்டிங்கன்னா இந்த உள்ள இங்கே இருக்கிறவங்க யாருக்காது. அதெல்லாம் விளையாட்டு அந்த காலம். இப்போ ஒரு விளையாட்டும் கிடையாது. உட்காந்தோமா, வாயில் போட்டு அள்ளி போட்டோமா, எட்டி பார்த்தோமா, ரிமோட்டை வச்சோமா, உட்காந்தோமா, படுத்தோமா, அப்படியே உப்பு மூட்டை மாதிரி உட்காந்தோமா. அப்புறம் ஏன் வியாதி வராது? வெளியில் போய் பிள்ளைங்க விளையாடுறாங்களா? நாடு கெட்டு போய் கிடக்கு பாஸ்டர். ஆமாம், இவங்க விளையாடிட்டா நாடு கெட்டு போயிடும். அதில் சொல்லாமல் பிள்ளைங்க பக்கத்து விட்டு பிள்ளையோட பேசுதா? 4 பிள்ளைகளோட சந்தோஷமாக விளையாடுதா? அது ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி உன்னை கையில் தூக்கிட்டு ஒரு பேயோட போகலாம் வா அப்படின்ட்டு. அது ஒரு ரூமுக்குள்ளே, இது ஒரு ரூமுக்குள்ளே, அங்கே பார்த்துக்கிட்டு 8 வயசுல கண்ணாடி போட்டுக்கிட்டு, 8 வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஐயோ, எல்லாம் இதனால தான். நிறைய பேர் கண்ணாடி போடுற பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்க்காதீங்கப்பா. என்ன பார்க்கன்னு சொல்ல, இந்த ஃபோனுகளை ஓவராக பார்க்காதீங்கப்பா, சீக்கிரம் கண்ணாடி போட்டுருவீங்க. தாத்தா மாதிரி அன்னைக்கு ஒரு பையன், அதுவே கண்ணாடி ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை போட்டுக்கிட்டு இப்படி போட்டு பார்க்கணும் தெரில. எல்லாரும் சொல்லுவாங்க சோடா புட்டின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பெரிய கிளாஸ். இதெல்லாம் இந்த காலங்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்வாங்கி வெளியே கொடுக்கணும். ரிசீவ், ரிஃப்ளெக்ட். அல்லேலூயா சொல்லாமா? 5 விதங்களில் நம்ம ரிசீவ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அப்போ அவருடைய மகிமைக்காக. மகிமைனா என்ன? அவரை உயர்த்துறது, அவரை உள்வாங்கி வெளியே கொடுக்கறது, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுங்க. அவரை உள்வாங்கி, இயேசுவை உள்வாங்கணும், வெளியே கொடுக்கணும். கண்ணாடியில் வெளிச்சம் உள்ளே வருது, வெளியே போகுது. ஒரு மாற்றம் இருக்காது பாருங்க. என்ன லெவலில் வருதோ அந்த லெவலில் வெளியே போகும். எப்படி வருதோ பிரைட்டாக உள்ளே வந்து லைட்டாக இருட்டு மாதிரி போகுமா? வெளிச்சம் எந்த மாதிரி அப்படியே வெளியே வந்த கண்ணாடி பெஸ்ட் உதாரணம். இயேசுவை உள்வாங்கி வெளியே கொடுப்பது தான் மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கை. 5 விதங்களில் நாம் அவருக்கு மகிமை கொண்டு வரலாம். நம்பர் 1, அவரை ஆராதிப்பதின் மூலம். எழுதிக் கொள்ளுங்க. த்ரூ வர்ஷிப் we can glorify God through worship. ஆராதனை மூலமாக அவரை நான் மகிமைப்படுத்த முடியும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆராதனைனா என்ன? பாட்டா? ஆராதனை அப்படின்னு கையை தூக்கி 2 பாட்டு பாடுறதுன்னா ஆராதனை. அன்பு. ஆராதனைக்கு அடுத்த வார்த்தை ஒரு ஈக்குவலான, ஒரு சமமான வார்த்தை, இட்ஸ் லவ். நேசப்பாட்டு. 45ஆம் சங்கீதம் அந்த ஹெட்டிங் 45. நேசப்பாட்டு, லவ் சாங். என் நேசரை குறித்து இல்ல நான் பாடுவேன், என் நேசருக்கு ஏற்ற பாட்டை பாடுவேன். ஏசாயா 5. என் நேசர் நிமித்தம் என் உள்ளம் பொங்கினது, உன்னத பாட்டு.
45ஆம் சங்கீதத்தில் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவாய் எழுதுவனுடைய எழுத்தாணி. அவரை நினைக்கிறேன், பொங்குது. 63ஆம் சங்கீதம், அது ஒரு லவ் சாங், நேச பாட்டு. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் வறண்ட நிலம் தவிப்பது போல் பாடுறமே, அதான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமா நிலத்துல. அந்த நிலம் எப்படி தண்ணீருக்கு ஏங்குதோ அது மாதிரி என் மனசு உங்களுக்காக ஏங்குதுப்பா. அதாங்க பாட்டு. இப்போ வர்ஷிப்னா சும்மா பாடல, அன்பு கூறுவேன் போடு, ஸ்பீடா பாடு, இன்னும் அதிக வேகமா பாடு, அது இல்லைங்க. அன்பு இருக்கா உங்க பாட்டுல? அர்த்தம் இருக்கா உங்க பாட்டுல? உண்மை இருக்கா உங்க பாட்டுல? அன்பு இருக்கா உங்க சாப்பாட்டுல? உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி, சாப்பாட்டுல உப்பு இருந்தா அங்க ருசி. என் பாட்டுல நன்றி இருக்கணும், என் பாட்டுல அன்பு இருக்கணும். ஐ லவ் யூ லார்ட், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். உங்களை நேசிக்கிறேன்ப்பா, அன்பு இருக்கணும், அவர் மேல இருக்கிற அன்பு. சோ ஆராதனை என்பது அவரை நேசிக்கிறோம். என்ன நேசிக்கிறியா? எல்லாரை விட அதிகமா நேசிக்கிறியான்னு கேட்டார் பேதுருகிட்ட. அவரை டாப்ல வைங்க, அவரை டாப்ல வைங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். சொல்லுங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். மற்றதெல்லாம் worst, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், அதெல்லாம் வேர்ஸ்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், அது பிறகு எல்லாமே worst. ச்சே, worst-ஆ இருக்குப்பா சொல்றாங்கல்ல. அந்த லெவல்ல மற்றதை வைக்கணும், அவரை ஃபர்ஸ்டா வைக்கணும், பெஸ்டா வைக்கணும். அதாங்க வர்ஷிப்பு. அப்படி வச்சிங்கன்னா உங்களை எப்பவும் சபையில பார்க்கலாம். ஆமீன் கேட்கலாமா? பைபிளை பார்க்கலாம், ஜெபத்தில் பார்க்கலாம், ஊழியத்தில் பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் பெஸ்ட். அவருக்காக என் உள்ளம் ஏங்குது. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கலப்பா. நான் அதனால தவிக்கணுமேன்னு பாடுவேன். எனது ஏக்கமே, அந்த ஏக்கம் குட்டி நாய்க்குட்டி அப்படி கட்டி வச்ச பிறகு தாயிட்ட விட்டணும் எப்படி போது பாருங்க. ஏக்கம், எனது ஏக்கமே, பிராக்டிக்கல் லைஃப்ல உள்ள விஷயம் சொல்ல. எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஆந்திராவிலேருந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ எங்கள் பெரியப்பா வீட்டில் நான் ஒரு வாரம் இருந்தேன். எங்கள் அம்மா அவங்க நாகர்கோயிலில் வந்து ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ளே அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க, சாப்பாடு செய்ய போயிட்டாங்க, என்னங்க விட்டாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் தான் விட்டாங்க. எனக்கு அழுக டெய்லி அழுக. வெள்ளிக்கிழமை ஆச்சு, வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்களான்ட்டு ஒரே எங்கடா கண்டுபிடிக்கலான்னா 4 நாள் தான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. எங்க அம்மா வந்து வந்திருக்கோம் ஆந்திராவிலேருந்து. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் அழுதுகிட்டே இருக்கிறேன். இன்னொரு வீட்டில் இருக்கிறேன்னா எங்க பெரியப்பா வீட்டில், எங்க அப்பாவுடைய அண்ணன் வீட்டில் வந்திருக்காங்க. எங்கன்னு கதை, சர்ச்சுக்கு போயிட்டாங்க. திரும்ப உள்ளூரில் சர்ச் இருக்கு, நாகர்கோயிலேருந்து டவுன்ல இருந்து வந்து உள்ளூர் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஓடணும் பாருங்க, ஓட்டம் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. ஒரே ஓட்டமா ஓடி, நான் இங்க இருக்க மாட்டேன், இன்னொரு இடத்துல இருக்க பிடிக்காம. கவனிங்க, அந்த தாய் மேல நம்ம அந்த பிரிவுல அந்த ஏக்கம் இருக்கு பத்தியெல்லாம், அந்த பாசம் ஆண்டவர் மேல அது வரணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நல்ல ஹையர் லெவலுக்கு நம்மளை கொண்டு போறாரு. நம்ம இது வரைக்கும் பேசினது ஒன்று, வாழ்ந்தது ஒன்று. ஆனால் இந்த உபவாச ஜெபத்தில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறாரு. கையை தட்டி, அப்பா என் பேச்சும் என் வாழ்க்கையும் ஒன்றா மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனிப்பதன் மூலமாய், த்ரூ வர்ஷிப்,
we can glorify God. ஆராதிப்பதின் மூலம். இரண்டாவது, மற்ற விசுவாசிகளிடம் பிறரிடம் அன்பு கூறுவதின் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். எப்படி? அவர் சொன்னார், உன்னை போல பிறனை, love your neighbor as you love yourself. கடவுளை நேசிக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆளை நேசிக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஆள்கிட்ட அன்பு காட்டணும். அப்போ தேவனுக்கு மகிமை வரும். அதை செய்தது அம்மா மதர் தெரேசா. தொழுநோயாளியை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்களம்மா? நாற்றம், அசுத்தம், வியாதி, கண்டேஜியஸ், அது பரவும். எப்படிமா உங்களால? அப்பா, நான் தொழுநோயாளியை பார்க்கலப்பா, என் இயேசுவின் மறு உருவமா பார்க்குறேன். என் இயேசு தான் இப்படி வந்திருக்காருன்னு பார்க்குறேன். இயேசுவின் மறு உருவமா பார்க்கறதுனால எனக்கு இயேசுவா தான் தெரியுது. அதனால தான் நான் சேர்த்து அணைச்சிக்கிறேன். அதான் உன்னை போல் பிறனை நேசி. பைபிள்ல அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், தெரியாத ஆளை உபசரிச்சு நாடுங்க. ஐயோ, காலம் கட்டு போய் கிடக்கு பாஸ்டர். இவங்க ஏதோ பிரியாணி வைக்கிற மாதிரி தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ கதை. என்னைக்காவது தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கோம்? இல்லை உட்கார்ந்து சோறு தான் போட்டிருக்கோமா? அவன் திருடனா வந்தால் கூட உங்கள் அன்பை பார்த்து ஒழுங்காக இருந்துட்டு போவாங்க. அல்ல சொல்லுங்க. உங்கள் வீட்டில் கொள்ளடிக்கு வந்தால் கூட, வாப்பா உட்காருப்பா, உள்ளே போய் எதாவது எடுக்கணும் கூட எடுத்துக்கப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நீயே வேணா பார்த்துக்கப்பா, நானே அடமானத்தெல்லாம் இருக்கிறேன், ஜுவல் எல்லாம் அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அதனால் ஏதோ சாப்பிட்ற நேரம் வந்தேன், என் வீட்டில் சாப்பாடு அதுவும் எனக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு தரேன்ப்பா, சாப்பிடுப்பா, எப்போ வரணுமோ வாப்பா, நகையெல்லாம் வந்த பிறகு சொல்கிறேன்ப்பா. நீங்கள் 2 வார்த்தை சொல்லி பாருங்க, திருடன் கூட உங்களை பார்த்து திருந்திடுவான். நல்லவனை பார்த்தா கூட இவன் திருட்டு மொழி முழிக்கிறானே கேண்டியது. நம்ம ஒரு அந்நியரை உபசரிக்க நமக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சிலர் அப்படி செய்து தேவதூதரை உபசரித்தார்கள். யாருன்னே தெரியாது. ஐயா வந்துட்டீங்க, என் வீட்டு வாசல் வந்துட்டீங்க, வந்துருங்க ஐயா, இருங்க ஐயா, சாப்பாடு. பாவம் அந்த பாட்டியம்மாவை போய் தொல்லை பண்ணி, போடு பரோட்டா அப்படின்னு. பரோட்டா போடத்தில் மந்தையில் போய் A1 பீஃப் ஸ்டாலுக்கு போய் அங்கேருந்து போய் இழுத்துட்டு வந்துட்டு என்ன எல்லாம் படிச்சிங்கன்னா ஓடி, ஆபரகாம் ஓடி, எந்த வயசுலங்க எல்லாம் ஓடி அப்படிதான் இருக்கும். ஓடி தீவிரமாய் சீக்கிரம் ரெடி உபசரிக்கிறதுல இரு. நான் சொன்ன பிறகு செய். ஆள் மொழியை பார்த்தா சரியில்லை, அங்கிருந்து சிக்னல் காட்டுவேன், ஓகேனா செய், இல்லைன்னா அப்படியே பிளேட்டோட மூடி வச்சிருக்கு. ஐயோ, ரொம்ப அறிவாளி நினைப்பு. நம்ம தெரியாத ஆள் அப்படி இருங்கன்னு போட்டிருக்கு. அவர் தான் ஆதாரமாக காட்டுறாரு. சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தார்கள். நீங்க நன்மை செய்தால் ஒரு ஆள் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. அப்படியே தீமை செஞ்சாலும் அந்த தீமையை கர்த்தர் உங்களுக்கு நன்மையா மாத்துவாரு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, தட்டுங்க நல்ல கைய. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன், நான் நல்லதாங்க செய்யறேன், அவன் கெடுதி செய்யனா கர்த்தர் பார்த்துக்கிறாரு. பயப்படாதீங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், தெரியாத ஆள. அப்போ வசனம் இப்படி செய்யும் போதுதான் அவர் மகிமையா நம்ம மகிமையா இருக்கிறோம் அவருக்கு. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கறது செய்யறானே, என்ன போல கொஞ்சமா வாழ ட்ரை பண்றானே, என்ன போல இருக்கிறானே ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. எப்படி மகிமை வருது? அவரை உள்வாங்கணும், வெளியே கொடுக்கணும், அவ்வளவுதான். ரிசீவ், ரிஃப்ளெக்ட். அவர் அப்படியே உள்ள வந்துட்டாருன்னா அப்படியே நம்ம வெளிக்காட்டுறோம், அதுதான் மகிமை. அப்போ அவரை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆளை நேசிக்கிறோம். ஆண்டவர் இப்போ வந்துட்டாருன்னா, இயேசு தான் வந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி கவனிப்போம். கிறிஸ்மஸ்ல நாடகம் போடுவாங்க, இயேசுநாதர் வராருன்ட்டு. எல்லாம் வருவாங்க, எல்லாம் வர பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. இயேசுநாதர் வராருன்ட்டு வந்தா எல்லாரையும் நல்ல இடத்துல உட்கார வைப்பாங்க. கடைசியில் ஒரு ஆள் பரிதாபமாக வருவார், யோ நீ அந்த லாஸ்ட்டில் போய் உட்காருன்ட்டு. அவர் தான் இயேசுன்னு ஆட்களுக்கு நாடகம் போடுவோம் கிறிஸ்மஸில். அவர் தான் இயேசுன்னு தெரியாது. அவர் முதல்ல வந்துடுவாரா, இங்கே உட்கார வைப்பாங்க. பணக்காரன் வந்தோடனே தள்ளி உட்காந்துக்கிறீங்களா, திரு பணக்காரங்க தள்ளி உட்காந்துக்கிறீங்களா, சொந்தக்காரங்க தள்ளி உட்காந்துக்கிறான்ட்டு சொந்தக்காரங்களாம் உள்ள உட்காந்து கடைசி ஒரு கிச்சன் பக்கம் வெளியே போயிடுவார். அவர் தான் இயேசுன்னு தெரியாது ஆட்களுக்கு. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நமக்கு இயேசுன்னா இப்படி தான் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு செய்கிறோம். அவர் அப்படி வர்றதில்லை. ஒரு ஏழை வடிவத்தில் வரலாம்,
ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் வரலாம், ஒரு ஏழை தாய் வடிவத்தில் வரலாம். அந்த மக்களுக்கு நீங்க காட்டுகிற அன்பு தேவனுக்கு மகிமை. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்கள். மூன்றாவது, இயேசுவை போல மாறுவதின் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவோம். when we become like Jesus. இயேசு போல மாறணும். பாண்டோல்ல மாறணும்ப்பா, மாறணும். நீங்க பேசாம இருந்தீங்க, நானும் பேசாம இருக்கணும். நீங்க மன்னிச்சீங்க, நான் மன்னிக்கணும். நீங்க தாழ்மையா இருந்தீங்க, நான் தாழ்மையா இருக்கணும். நீங்க காலை கழுவி பணிவிட செஞ்சீங்க, நான் செய்யணும். இப்படி இயேசு போல மாற when we become like Jesus, we bring glory to his name. முதலாவது என்ன சொன்னேன்? அவரை ஆராதிப்பதன் மூலமாய் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். இரண்டாவது, அவரை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதன் மூலமாய் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். மூன்றாவது, இயேசு போல மாறணும். நம்முடைய அல்டிமேட் நோக்கமே அதான். ரோமர் 8:29. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்ட பிரையாரிட்டி. எடுத்து படிங்கப்பா. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. இயேசு போல ஒரு ஜெராக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஜெராக்ஸில் அதுவும் கலர் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு புள்ளி தான் வித்தியாசம் தெரியும் ஒரிஜினலுக்கும் அந்த ஜெராக்ஸுக்கும். மற்றபடி எந்த வித்தியாசம் தெரிய முடியாது. இயேசு போல நம்மை மாற்றுவதுதான் பிதாவின் நோக்கம். ஆண்டவர் உங்களை முன்குறித்தது, உங்களை அழைத்தது கோடீஸ்வரனாக்கி இந்த உலகத்தில் 8 மாடி கட்டடம் கட்டி நீங்கள் பெரிய பணக்காரங்கன்னு காட்டுறதுக்கு இல்லை. அது வரணும்னா வரும். உங்களுக்கு 8 மாடி கட்டடம் தேவைன்னா தருவார். உங்களுக்கு ஒரு BMW கார் வேணும்னா தருவார். இல்லை அதை விட நல்ல கார் வேணும்னா தருவார். அதுக்காக அவர் நம்மளை படைக்கல. அவர் நம்மை படைத்தது அவருக்கு மகிமை வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம இதில் கவனமாக இருக்கணும். அவரை போல மாறணும். பிரதான அப்போ இந்த ஜெராக்ஸ் இயேசு மாதிரி தான். ஒரு வித்தியாசம் இல்லையே. 99.9 99.9 இயேசுவை போல வாழ்வதின் மூலமாய் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். அப்படின்னா சுவாப மாற்றம், கேரக்டர், ஆட்டிடியூட் சேஞ்ச். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டை எழுதினது அருமையான மோகன் சிலாசஸ் அவர்கள். அவங்கள தவிர அந்த பாட்டை யாரும் பாட முடியாது. எத்தனை வசை வார்த்தைகள், எத்தனை பழி, கண்ணுக்கு முன்னால நேருக்கு நேரம் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதுக்கு பதிலே சொல்லாம நான் மன்னிச்சிடறேன்ப்பா. அந்த தேவ மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் கேட்கலாமா? நெவர் கிரிட்டிசைஸ். இந்த குறை சொல்றது பிசாசின் ஆவி. சகோதரன்ட்ட குறை இருந்தால் நேராக போய் சொல்லு. அவன் கேட்கலன்னா 2 பேரை கூட்டிகிட்டு போ, அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ. இல்லைன்னா ஜோமன், ஒரு ஆள்கிட்ட குறை இருந்தால் ஜோமன்னு நேராக போய் சொல்லு. அதுக்கும் கேட்கலன்னா ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போ. அவ்வளோதான். இயேசு பாருங்க, குறை சொல்ல வேண்டிய ஆளை குறை சொல்லலை, மன்னிச்சு விட்டுறாரு. அதான் இயேசுவின் சுவாபம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். அந்த இதயம் தாரும் எல்லாரும் பாட வேண்டிய பாட்டு. அது பாட்டு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை. வருஷ கணக்கில் கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வருஷ கணக்கில் மனசில் கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாறணும். நீங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியாது. ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், கசப்பு யார் மேலேயும் வேண்டாம். இப்படி பேசுறதுனால என் மேலே கூட கசப்பாக தான் இருக்கும். எனக்கு அப்படியே கசப்பாக இருக்கும். சத்தியத்தை தான் சொல்கிறோம். மனுஷன் யாரையும் பிரியப்படுத்தணும்னு பேசலை. இந்த புல்பிட்டில் இருந்து அவர் வருத்தப்பட்டுருவாரோ இவர் அந்த நோக்கத்தோடலாம் பேசலை. சத்தியத்தை சொல்லணும், வசனத்தை வசனமாக சொல்லணும். நம்மளும் முடிஞ்ச அளவு வாழணும், சொல்லணும். கை வச்சு ராமேன்னு கேட்கலாமா? லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல முடிந்தவரை எல்லாரும் வாழ முயற்சிப்போம். அப்படி அப்போ சுவாபங்களில் மாற்றம்,
நம்ம எப்போ ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறக்கும்? எப்போ பிறந்தோம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவொடனே யாருடைய குடும்பத்தில் வந்துட்டோம்? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், அவர் குடும்பத்தில் வந்துட்டோம். அவர் குடும்பத்தில் வந்த பிறகு அப்பா எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கணும். அதான் சுவாபம். சுவாபத்தில் மாற்றம். அவருடைய சுவாபம் நம்மில் வெளிப்படணும்னு விரும்புகிறார். நத்திங் எல்ஸ். அப்படி வெளிப்பட்டாதான் மகிமையா இருக்கும் அவருக்கு. எந்த அளவுக்கு அவரை போல, இயேசுவை போல அந்த குணத்தை வளர்த்துக்கிறோமோ அதுதான் முதிர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பெரிய விசுவாசி. வயசுல பெரியவங்க இல்லைன்னா வருஷங்கள்ல பெரியவங்க இல்ல. கிறிஸ்தவ சுவாபம் எவ்வளவு நமக்குள்ள வர முயற்சிக்கிறோமோ, அந்த முதிர்ச்சி எவ்வளவு வருதோ அதுதான் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கான வழி. மோர் லைக் ஜீசஸ், மோர் க்ளோரி. மோர் கேரக்டர் சேஞ்ச், மோர் க்ளோரி. எவ்வளவு அதிகமா கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வரங்கள், ஈவுகளால் மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்யும் போது, மற்றவங்களை நேசிக்கணும்னு சொன்னேன், மற்றவங்களுக்கு சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். அதான் சொன்னேன், அன்னை தெரசா அம்மா, அன்னை தெரசா. நான் என்ன செஞ்சாலும் அவருக்காக செய்கிறேன். பிறருக்காக என்ன செய்கிறோம்? நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. ஒரு மாமரம் மாம்பழத்தை அது சாப்பிடுவதில்லை. மாமரம் காய்க்கிற மாம்பழம் அது சாப்பிடு, பிறருக்கு கொடுக்கிறது. கனிகள் பிறருக்கு. நீங்கள் என்னுடைய சீஷர்ல இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என்னுடைய கனி பிறருக்கு. நான் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். மாமரம் அது பழத்தை அதுவே சாப்பிடுதா? இல்லை. லைட்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஃபேனு அடுத்தவங்களுக்காக சுத்துது. மைக் இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கு. வாட்ச் இன்னொருத்தருக்கு டைம் காட்டுது. நாற்காலி இன்னொருத்தருக்கு தான் உதவியா இருக்கு. செருப்பு இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கு. தேவன் உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாமே தே லிவ் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக. நாம் பிறருக்காய் வாழ்கிறோமா? யாருக்காய் வாழ்கின்றாய் நீ இந்த வையகம் தனிலே? நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கின்றாய் நீ? அருமையான பாட்டு, FMBB பாட்டு. பணம் பணம் என்று பலர் அப்படியே பணத்து மேல போவாங்க. நீ யாருக்காய் வாழ்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறருக்காக வாழ்வது, பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாய் நாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை டெய்லி போராடமெல்லாம் நல்லதை செய்தாரு. அடுத்தவங்களுக்கு பிதாவுக்கு மகிமை. அதான் சொன்னார் யோவான் 17, நான் உம்மை பூமியில மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஐ ஹவ் glorified you, உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நன்மை செய்வதன் மூலமாய். நன்மை செய்யுங்கனர் ஆண்டவர். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்னால பிரகாசிக்கட்டும். நற்கிரியைகள் தான் வெளிச்சம். நம்மிடம் வந்து ஒரு வெளிச்சம் வரும் என்றால் இருட்டில் இருக்கிற மக்களுக்கு, இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருட்டில் இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு இயேசு அறிவிக்கிறது எப்படி? நம்ம ஒரு வெளிச்சம், விளக்கு மாதிரி, நம்ம ஒரு லைட்டு மாதிரி. அப்போ அந்த லைட்டில், விளக்கில் ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் தான் நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். தீமை செய்யாதவர், தீமையை நினைக்காதவர், நன்மையே செய்தவருடைய DNA நமக்குள்ள வரட்டும். என் லைஃப்ல நான் யாருக்கும் தீமை செஞ்சதில்லைங்கிற நிலையில நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். கைத்தட்டி ஒரு அல்ல சொல்லுங்க. எவருக்கு நான் தீமை செஞ்சதில்லை, யாருக்கு விரோதமாக நான் ஒரு காரியம் செஞ்சதில்லைங்கிற நல்ல சாட்சியோட ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி 5வது, பிறருக்கு அவரை பற்றி கூறுவதின் மூலம்
அவரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாருங்கிறதெல்லாம் ரகசியமா வைக்க வேண்டியதில்லை. இட்ஸ் நாட் அ சீக்ரெட். போய் சொல்லினாரு, உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம். Go into all the world and preach the gospel. Go into all the world and preach the gospel. ஒரு ஆமென் கேட்கலாமா? Go, போய் சொல்லு, போய் சொல்லு. அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, இயேசுவை பிறருக்கு சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்குமான்னு தெரியலங்க. சமாரியா ஸ்திரீ ஜஸ்ட் 3 hours 12-1 மணிக்கு இயேசுவை சந்திக்கிற மத்தியானத்தில், சாயந்தரத்துக்குள்ள she became an evangelist. பைபிள் காலேஜ் போகல, ஊரையே கூட்டு வந்துட்டான் அந்த அம்மா. ஊரையே கூட்டு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். she brought the whole village to Jesus. fantastic ஊழியம். 10 வருஷம் வரமே, 20 வருஷம் வரமே, நம்மளால சபைக்கு வந்தவங்க ஒருத்தர் கை காட்ட முடியுமா? இவங்க என்னால சபைக்கு வந்தவங்க. 3 மணி நேரத்தில், ஒரு 4 மணி நேரத்தில், மத்தியானத்தில், சாயந்தரம் மணத்தில், ஒரு 3-4 மணி நேரத்தில் அந்த கிராமத்தையே கூட்டு வந்துட்டா இயேசுவண்டை. நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. எனக்கெல்லாம் 42 வருஷம் ஊழியம் செய்தேன்னு சொல்றேன். அந்த அம்மா செய்து ஒரே நாளில் என்ன மாதிரி ஊழியம் செஞ்சிருக்கான். மார்க் 1ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில், அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். யாரு? குஷ்டரோகி. மத்தேயு 8 வரக்கூடிய 1-4, மத்தேயு 8:1-4 அதே சம்பவம் தான். மார்க் 1:40-45 வரைக்கும் இருக்கு வசனத்துல. அவனோ போகாதன்னாரு. போகாதப்பா, ஊருக்குள்ள போய் சொல்லு. எனக்கு ஊருக்குள்ள போக முடியல, அங்க போய் ஆசாரியனுக்கு சொல்லினார், வேற வெளியே எங்கேயும் சொல்லாதன்ட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக. அருமையான வசனங்க, மறக்காதீங்க, எடுத்து படிங்க. சில வசனம்லாம் நம்ம உள்ளத்தை குத்தணும், அவன் உள்ளத்தை உடைக்கணும். கல் நெஞ்சா உட்கார்ந்தது போதும். என்ன வசனம் கேட்டாலும் அசையாம ஒரு கல் நெஞ்சு மாதிரி இருந்த அனுபவம் இன்றைக்கு மாறுவதாக. ஒரு அலையில சொல்லுங்க. நான் லெக்சர் பண்ணல, நீங்க உட்கார்ந்து சும்மா லெக்சர் கேட்கல. என் லைஃப் மாறாதா? என் வாழ்க்கையில மாற்றம் வராதா? அவனை மாதிரி என்ன மாத்துங்கப்பா. அந்த பெண்ணை மாதிரி பாவியான மோசமான பெண் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவளை மாதிரி ஊழியம் செய்த ஆள் யாருமே இல்லை. என்ன அப்படி மாற்றம்? வரேன் போறேன், வரேன் போறேன், ஊர் கதையை பேசுறேன், அந்த கதை இந்த கதையை பேசுறேன், அது சரியில்லை இது சரியில்லை, இதே தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் வந்து அப்படி சிலருக்கு ஒரு அசுத்தாவி, பரிசுத்தாவி வந்துன்னு பார்த்தா அசுத்தாவி சேர்ந்தே வருது. யார் கதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த கதை அந்த கதை அந்த கதை இந்த கதை பேச வேண்டிய ஆண்டவரை பத்தி பேசணும், அவரை பத்தி ஊரெல்லாம் பேசணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம். பேசி 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 தண்டனை மேல தண்டனை. பாவத்தின் தண்டனை கர்த்தர் விடுவிச்சாரு, இதுக்கு ஒரு தண்டனை இருக்கு பாருங்க. ஆட்களை எடற பண்ற தண்டனை, ஊழியம் செய்ய விடாம பண்ற தண்டனை, அல்லது நம்ம ஒரு ஆள் விசுவாசத்தில் கீழே போறதுக்கு பண்றது, எல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. கல்லான இதயங்கள் மாறட்டும். அந்த வசனம் படிக்கும்போது, ஏசப்பா நான் கூட அப்படி இல்லையப்பா. அவனோ அவன்னு போடல, அவனோ புறப்பட்டு போய் அத்தேசமெங்கும் இந்த சங்கதி. எது? தொழுநோயாளி இருந்தையா, ஊருக்கு வெளியே இருந்தேன், கிட்ட யாரும் வரமாட்டாங்க, நாற்றம், டீ கடையில் கிட்ட சேர்க்க மாட்டான், பஸ்ல ஏற்ற மாட்டான், ஆட்டோல ஏற்ற மாட்டான், என் குடும்பத்தோட போக முடியல, தெருவில் இருப்பேன், அனாதையா நிற்கிறேன், கிட்ட வர முடியாது, பப்ளிக் மீட்டிங் வர முடியாது, 300 அடி தள்ளி நிற்கணும். ஒரு குஷ்டரோகி பப்ளிக் பிளேஸ்ல 100 மீட்டர்ஸ் தள்ளி நிற்கணும். அப்ப இயேசு எப்படி கூட்டுவான்? இயேசுவேன்னு கூட்டிருப்பான் அந்த மலையில் இறங்கும் போது. ஆனா அவரு கிட்ட வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த மாதிரி கண்டிஷன். தொட்டாரு, மனதுருகினாரு, சுகமாக்குனாரு. ஐயோ எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, இனி நான் குடும்பத்தோட வாழலாம், ஊருக்குள்ள போகலாம், என் ஃபேமிலியோட இருக்கலாம், இழந்து போன எல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு. இந்த சங்கதியை பாருங்க ஐயா, பாருங்க, நான் தொழுநோயா இருந்த ஆளு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மாறிட்டுன்னு இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். அதனால பைபிள்ல போட்டிருக்கு, அவர் வந்து பட்டணத்துக்குள்ள வர முடியலையா. எல்லாரும் அப்படியா அப்படியா, எங்க 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 அந்த இயேசு எங்க எங்க எங்கன்னு எல்லாரும் வலவீசி திருடனை தேடுற போலீஸ் மாதிரி இயேசுவை தேடுறாங்க. அவர் ஊருக்குள்ளே வர முடியல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளால என்னைக்காவது ஆட்கள் இயேசுவை கேட்டிருக்காங்களா? அவர் பட்டணத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் வனாந்தரத்தில் இருந்தாரு. அதோட நிறுத்தல வசனம்,
எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கையை தட்டி. அப்பா, அந்த குஷ்டரோகிக்கு இருந்த உணர்வு கூட எனக்கு இல்லப்பா. அந்த சமாரியா பெண்ணுக்கு இருந்த அந்த அந்த பாரம் கூட எனக்கு இல்லப்பா. இல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை மகிமையை கொண்டு வருகிறதா? அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள்.